பிதஸ்திம் மின் ரஹபின் மலிஇன் ஹிக்மத்தன் ஈமானன். அப்ப அடுத்து சொல்றாங்க, சரி அந்த அறிவு விட்டுறோம். அப்ப நான் வந்து ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே நடுவுல படுத்திருக்கும் பொழுது, படுத்துக்கிட்டு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில இருந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யறேன், என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டது, யாரெல்லாம் சொல்லவே இல்லை இந்த அறிவிப்புல, என்னிடத்தில் தங்கத்தால் ஆன ஒரு தாம்பலம் கொண்டு வரப்பட்டது. என்னிடத்துல தங்க தாம்பலம் கொண்டு வரப்படுது. உறக்கத்துக்கு விழிப்புக்கு மத்தியில் இருக்கிற தங்க தாம்பலம் கொண்டு வரப்படுகிறது. அந்த தங்க தாம்பலத்துல ஹிக்மத்து ஞானம், ஈமான்டா இறை நம்பிக்கை விசுவாசம், இவைகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு உருவகமா சொல்றாங்க, ஒரு தங்க தாம்பலம், அதுல வந்து ஹிக்மத்து ஈமான் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு, நிரப்பப்பட்டு அது கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்ட உடனே என்னுடைய நகருண்டா தொண்டக்குழி, தொண்டக்குழியிலிருந்து அடிவயிறு வரை பிளக்கப்படுகிறது. அப்படி வருது, தொண்டக்குழியிலிருந்து அடிவயிறு வரை என்ன செய்யுது, பிளக்கப்படுகிறது. அப்படி அதே புகார் நான் சொல்ற அந்த ரிவாயத்தில் வருது. பிளக்கப்பட்ட உடனே இன்னொரு அதுதான், பிளக்கப்பட்ட உடனே வயிறு இருக்குல்ல, ஜம்சம் தண்ணீரை கொண்டு அது கழுவப்படுகிறது. கழுவப்பட்ட உடனே அந்த தங்கத்தட்டுல கொண்டு வந்தாங்கல்ல ஈமான் ஹிக்மத்து, அதை கொண்டு வந்து அதுக்குள்ள ஊத்துறாங்க, நிறைக்கப்படுகிறது. அப்படின்னு சொல்லி இதுல புகாரியில ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தினுடைய துவக்கம் எப்படி வருதுன்னா இந்த மாதிரிதான் வருது. இதை வச்சவன என்ன பண்ணிடுறாங்க, போட்டு இப்படி அறுத்து நெஞ்ச பழந்து உள்ள கொண்டு ஈமான ஹிக்மத்தெல்லாம் தட்டில் கொண்டு வர முடியுமா, அதை கொண்டு நிறைக்கிறதுன்னா என்ன ஒரு பொருளாது, தட்டில் கொண்டு வந்து ஊத்துற சாமான ஈமான்ங்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டவுட் வரும். ஒரு டவுட்டும் வர வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டா இது நல்லா, இது ஆரம்பமே தெளிவா சொல்லுது. எப்படி சொல்லுது, நான் வந்து அரை தூக்கத்துல உறக்கத்துக்கு விழிப்புல இருக்கும் பொழுதுன்னு தான் சொல்றாங்க ஆரம்பமே. இன்னும் அவங்க முழிக்கிறேன், நீங்க நல்லா விளங்கிக்கிறணும். உறக்கத்துக்கு விழிப்புக்கும் உள்ளதுல வந்து ஒரு காட்சி மாதிரி தென்படும்ல, அதுதான். அப்ப ஈமான் ஹிக்மத்தெல்லாம் பார்க்கலாம் கனவு மாதிரி. அத இது நடக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி அவங்களை கூப்பிடல. இன்னும் என்னென்ன ஆரம்பிக்கிற ஹதீஸுடைய ஆரம்பத்தை என்ன சொன்னேன், பைனா அன இந்தல் பைத்தி பைனன் நாயிமி ஒல் யக்லான், தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் மத்தியிலே நான் இருக்கும் பொழுது, ஹத்தீமில் இருக்கும் பொழுது, ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கும் பொழுது என்னிடத்தில் ஒரு தட்டு கொண்டு வரப்படுகிறது. அதனாலதான் ஹிக்மத்து ஈமான் பார்க்க முடியும் தட்டுல. அதாவது இந்த கண்ணால் பார்க்க முடியாது, இந்த கண்ணை கொண்டு ஒரு தட்டுல ஈமான வச்சு பார்க்க இயலுமா? ஈமான்ங்கிறது பார்க்கிற பொருளா, ஹிக்மத்துங்கிறது பார்க்கிற பொருளா, ஞானம்ங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்ப பார்க்கப்படும் தட்டுல கொண்டு வரப்படுதுன்னா ஒரு உருவ காட்சியாக ஒரு ஆத்மீக அடிப்படையில அப்படிலாம் நல்லா காட்ட முடியும். ஈமான் மாதிரி ஹிக்மத் மாதிரி வச்சு இதான்ப்பா ஈமான் ஹிக்மத் காட்ட முடியும். அப்ப இதுல கூட ஒரு சம்பவம் வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சம்பவத்துல பின்னாடி வருது. பால், தேனு, வந்து மது மூணையும் கொண்டாந்து கொடுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து குடிச்சிருவாங்க மூணுல. அப்ப இப்ப அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீ வந்து இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்ட, பாலுங்கிறது தூய்மை வெண்மையானது, அதை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்ட, நீ வந்து வேற சாராயத்தையும் வேற தேர்ந்தெடுத்து சொன்னா ஒவ்வொருத்தரும் வழிகிட்டு போயிருப்பாங்க, நீ வழிகிட்டு போயிருப்ப. இது ஒரு உருவகமா காட்டப்படுது. பாலை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஒரு செய்தி சொல்லப்படுது, பால் மாதிரி வெள்ளையான ஒரு மார்க்கம் இது அப்படின்னு சொல்லி தரப்படுது. அப்ப அந்த அடிப்படையில இதுல நெஞ்சு பிளந்ததாக வருது, வாஸ்தவம் ரொம்ப தெளிவா தான் வருது. ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா நெஞ்செல்லாம் பிளந்து ஹிக்மத்து ஈமான் எல்லாம் உன்னை ஊத்தின என்ன செய்யல, நிறைக்கிற பொருள் இல்ல. அது மாதிரி உங்களுக்கு தோணுது. அதாவது உறக்கத்திற்கு விழிப்புல இருக்கிறதுனால அப்படியே ஈமானம் என்னமோ வர்ற மாதிரி தெரியுது, ஒரு தட்டுல கொண்டு வர்ற மாதிரி தெரியுது, பழக்கிற மாதிரி தெரியுது, உள்ள ஊத்துற மாதிரி தெரியுது, எல்லாம் அப்படி தெரிகிற காட்சியாக வருதே தவிர இன்னும் விழித்து விட்டார்கள் வரவே இல்லை. விழித்து முடிச்சுட்டாங்கன்னு என்ன செய்யல, வரவே இல்லை. அப்புறம் அதுலயே வருது இன்னொரு ரிவாயத்துல புகாரியில, கல்வி, என்னுடைய கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது, என்னுடைய கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது. பிறகு ஈமானால் நிரப்பப்பட்ட அந்த தட்டு கொண்டு வரப்படுகிறது. அதை கொண்டு என்னுடைய கல்வை பிந்தி கழுவுறாங்க, கழுவி அதுக்குள்ள இந்த ஈமான வந்து ஊத்துறாங்க, பிறகு பல இடத்துல கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகாரியில வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்துல வருது. இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருதுன்னா, இத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து முஸ்லிம்ல உள்ள ரிவாயத்துல அங்க தூக்கிட்டு வந்து ஜம்சம் கிணத்துக்கிட்ட
அங்கதானே நடக்குது, காபத்துல்லா நடக்குது. படுத்து கிடக்கிற இடத்துல இருந்து கூப்பிடுற தூரத்துல தான் ஜம்சம் கிணறு, அதுலதான் அது ஹரம் எல்லைக்குள்ள எல்லாம் இருக்குது. ஜம்சம் கிணறு கிட்ட வந்து அங்கே இருந்து இந்த மாதிரி பிளந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தென்படுது. பிறகு இதெல்லாம் கொண்டு வந்து ஈமான் இதெல்லாம் ஊத்துனாங்கன்னு சொல்லி வருது. அப்ப இது வரைக்கும் உள்ளது எல்லாமே என்ன அடிப்படையில வருதுன்னா சஹீஹான ரிவாயத் தான், அறிவிப்பாளர் தான் கரெக்டா இருக்கிறாங்க. இந்த செய்தி வந்து ஒரு நம்பகமான யாருமே வந்து விமர்சனம் செய்யாத செய்தி தான். இப்ப நமக்கு என்ன வரும்னா இதயத்தை போட்டு எப்படி பழக்க முடியும், பிளந்து என்னது கொண்டு வைக்க முடியும், பிளந்தா அந்த அறிகுறி இருக்குமே, பிளந்தா தைக்கிறது போல இருக்குமே, அதெல்லாம் வச்சு அது மாதிரி எல்லாம் ஒண்ணு நடந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால நம்ம இது என்ன வழங்குறோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவுல உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்துல சில காட்சிகளை காட்டிவிட்டு தான் அப்புறம் எல்லாம் கூட்டு போறான். சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு ஆத்மீகமான முறையில அப்படியே இருக்கிற மாதிரியும் அப்படியே உள்ள ஊத்துற மாதிரியும் அப்ப ஈமான்லாம் நிறைகிற மாதிரியும் அப்படியே நமக்கு ஒரு இன்பத்துல லயிச்சு போய் இந்த ஒரு சந்தோஷமான கனவுகள் தோன்றும் இல்லையா, அது வரைக்கும் அந்த நிலையில ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்கன்னு வழங்குது. அதுக்கப்புறம் தான் வாகனம் கொண்டு வர்ற பிறகு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தீது பிதாபத்தின் அபியவ, பிறகு வெண்மையான வெள்ளை வெளியர் என்ற ஒரு வாகனம் என்னிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. அந்த வாகனத்தினுடைய சைஸ் என்னன்னு கேட்டா தூனல் பகலி ஃபௌகல் ஹிமாரி, கழுதைக்கு கொஞ்சம் மேல, குதிரைக்கு கொஞ்சம் கோவேர் கழுதைக்கு கொஞ்சம் கீழே. கழுதையை விட கொஞ்சம் பெருசு, கோவேர் கழுதையை விட கொஞ்சம் சிறுசு. சைஸுக்கு தான் சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணிவிட்டான்னா அந்த வடிவத்தையே போட்டு குதிரை மாதிரி போட்டு ஒரு மனுஷ முகத்தையும் போட்டு அதுக்கு 2 ரெக்கையும் போட்டு புராக்குன்னு போட்டு வீட்டுல மாட்டி வச்சிருக்கான். புராக் வாகனம் சொல்லி, அதாவது அல் புராக்குன்னு அதுல வருது. புராக்குங்கிற வாகனம் கொண்டு வரப்படுகிறது. புராக்குன்ற உடனே நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னா நம்ம பார்த்த மாதிரி ஒரு கழுதை குதிரை மாதிரி ஒரு தோற்றம் விளங்கிக்கிறோம். புராக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பர்க்ல இருந்து தான் புராக். புராக்குன்னா மின்னல் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம். புராக்குக்கு என்ன அர்த்தம்? பர்க் என்ற வார்த்தையிலிருந்து புராக்கு பிறக்குது. மின்னல் வேகத்தில் அது பறக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து புராக். அப்ப இந்த மின்னல் வேகத்தில் பறக்கக்கூடிய வாகனமா இருந்ததுனாலதான் சீக்கிரம் வர முடிஞ்சு. அந்த வாகனம் என்பது ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனம். மனிதன் இந்த சாதாரண அற்பமான மூளையை வைத்துக் கொண்டு இவன் கண்டுபிடிக்கிறான் வாகனத்தை. அற்பமான ஒரு மூளையை வைத்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பறக்கக்கூடிய விமானங்களை கண்டுபிடிக்கிறான். மின்னல் வேகத்தை ஒன்றும் கண்டுபிடிக்கல, ஒரு அளவுக்கு வேகமாக போகக்கூடிய விமானங்களை மனுஷன் என்ன செய்யறான்? கண்டுபிடிக்கிறான். ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கான். ராக்கெட்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் வேகத்தில் என்ன செய்யுது? பறந்து போகுது. அப்ப இத வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முந்தைய சொன்னா சிரிச்சிருப்பாங்க எல்லாரும். கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு ஒரு சின்ன விஷயம் இது. இது இப்ப ராக்கெட் பெரிய விஷயமா இது அப்படின்னு சொல்லிடுவோம். நமக்கு சின்ன ஒரு விஷயம். ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு கண்டுபிடிக்க போறாங்க, அப்படி பறக்கணும், ஆயிரக்கணக்கான மைல் வேகத்துல போகணும், அது போன கிறுக்கு போய் விளாண்டுவான். நம்புவான் அவன். அவனுக்கு தெரிஞ்சது கழுதை, குதிரை, கோவர் கழுதை, ஒட்டகம், மாடு, இதான் தெரியும் பிரயாணத்துக்கு. இந்த வேகத்தை மட்டும் கண்டு வச்சிருந்த அந்த மனுஷன் போய்கிட்டு இந்த இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கான மனுஷன் ஜெட் விமானம், அது ராக்கெட், இது மாதிரி இதுகளை சொன்னா ஒத்துக்குவான்? அவன் ஒத்துக்கிற மாட்டான். அவன் எள்ளி நகையாடி இருப்பான். அப்ப அந்த மாதிரி நிலையில வந்து நம்ம பார்க்க கூடாது. நம்ம இன்றைக்கு மனிதன் இப்படி கண்டுபிடிக்கும் போது அல்லாஹ் தன்னிடத்தில் அழைத்து செல்லும் பொழுது அவன் ஆகுண்டு ஆக்கியிருக்க முடியாதா? மனிதன் கண்டுபிடித்ததை நம்புறான் மனுஷன். பலவீனமான சின்ன மூளையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஒரு வாகனத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு அதை நம்புறான், அதை ஏத்துக்கிறான். இந்த மனிதனுக்கு இந்த அறிவை கொடுத்த ரப்புல் ஆலமீன் எத்தனையோ 10,000 கோடி மடங்கு ஒப்பிட முடியாத அளவுக்கு அறிவு நுணுக்கமான அறிவு படைத்தவன், ஆற்றல் மிக்கவன். அவன் அழைச்சிக்கிட்டு போறதுக்கு மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை கொடுத்துறான், அவ்வளவுதான். அந்த வாகனத்தின் வழியாகத்தான் போக செல்ல முடியும், நல்லா ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். அதுக்காக அந்த வாகனத்தை அனுப்புறான். அது குதிரையுடைய முகத்தில் இருந்துச்சு,